நீங்க குடுக்கறப்பே ஆல்ரெடி 31 இஎம்ஐக்கு போயிடுது சார். இதுல நான் ஏசி எங்க சார் வாங்குறது? இப்போதைக்கு நீங்க வாங்கி கொடுங்க, அப்புறமா நான் காசு தரேன். என்ன பேசிட்டு இருக்கீங்க அர்ச்சனா? நான் உங்களோட மேனேஜர். நீங்க இப்படிலாம் பேசினீங்கன்னா நான் உங்களை ஃபயர் பண்ணிடுவேன். ஆல்ரெடி ஃபயர்ல வந்து செத்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கேன். ப்ராஜெக்ட் தானே, அனுப்புறவை. மா ஜூஸை போட்டியாமா? ஐயோ வெயில்ல வேலை செய்யவே தோண மாட்டுது. என்ன மேனேஜர் கூப்பிடுறான்? ஐயோ இப்போ என்னன்னு சொல்றது அவன்கிட்ட? டாஸ்க முடிச்சிட்டோன்னு சொல்லவா? இல்ல முடிக்கிறதுக்கு டைம் கேட்கவா? தெரியும்டா சார். சார் அர்ச்சனா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன வேலை பாக்குறீங்க நீங்க? அர்ச்சனா, நெட்வொர்க் என்ன ஸ்டக்காய் நிக்கிறீங்க? நெட்வொர்க் இஷ்யூவா? ஆமா, உங்க சைடுல நெட்வொர்க் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். அது இவனும் அப்படியே இருக்கா? என்ன அர்ச்சனா, உங்க தம்பி நல்லா மூவ் ஆகுறாரு, நீங்க மட்டும் அப்படியே நிக்கிறீங்க. அட பாவி சார். என்ன அர்ச்சனா விளையாடுறீங்க? செத்துடா நீ நாயே. இடியாப்பம் 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 யாருக்கு இடியாப்பம். விக்கிறான்? இடியாப்போங்கறான், வெளியில எட்டி பார்க்கிறதுக்குள்ள தெருமுனைக்கு போயிடுறான். யாருக்கு விக்கிறானே தெரியல. ஹலோ சார், குட் பழைய மார்னிங். இரும்புச்சாமையாம் பத்தலைக்கு பேரிச்சம்பழம். பழைய எக்ஸ்கியூஸ் மீ சார். இரும்புச்சாமையாம் பத்தலைக்கு பேரிச்சம்பழம். நீ போய் தொலைடா. பழசெல்லாம் எதுவும் இல்ல. எங்க ஆட்டக்காரரா இருக்கா, வேணா கூட்டு போ. நம்ம வீட்டு வாசல்லே வந்து வியாபாரம் பண்ணுவானுங்க போல. சாரி சார். Yeah sir, I'll finish the task in half an hour. Yes, we'll submit the report soon. ஹாய் அக்கா, how are you? நாயே இப்படிலாம் பேச மாட்டேன், என்ன புதுசா இருக்கு? இல்லை, சிஎஸ்கே மேட்ச் வருது, பார்க்கணும். பாரு. டிக்கெட் வாங்கி தாங்க. வாங்கு. வாங்கி கொடுங்க. எவ்வளோ? 15,000. இங்க வா. அங்க மேல சாமியார் இருக்குல்ல, எஸ். அதுக்கு கீழே ஒரு ஷெல்ஃப் இருக்கும். ஆமாம். அந்த ஷெல்ஃப்ல ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஆமாம். அந்த பாக்ஸ்குள்ள ரிமோட் இருக்கும், எடுத்து டிவியில போட்டு பாரு. இருந்தாலும் ஸ்டேடியத்துக்கு போய் நெஞ்சிலையும் வயிற்றுல அச்சுன்னு கத்திட்டு பார்த்தா தான் ஒரு சுகம் இருக்குது. ஒன்றும் கவலைப்படாதடா, இங்கேயே சோஃபா மேலே ஏறி நல்லா நெஞ்சிலி வயிற்றுலையும் அடிச்சுக்கோ. வேணா உங்க அம்மா வேணா கூப்பிட்டுக்கோ, அவ வெட்டியா தான் இருப்பா. இல்லை, தோனி என்ட்ரி அங்கே போய் பார்த்தா தான் நல்லா ஜாலியாக இருக்கும். தோனி என்ட்ரி பார்க்க? ஆமாக்கா. அங்கிருந்து பார்த்தா கூட உனக்கு தோனி எறும்பு சைஸ்ல இவ்வளவு தானே தெரிவாரு. இதே டிவியில பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, க்ளோஸ் அப் ஜூம் ஷாட்ஸ் எல்லாம் வச்சு அழகா காட்டுவாங்க. கோடி பேரோட சேர்ந்து பார்த்தா என் மாச சம்பளத்துல பாதி சம்பளத்தை டிக்கெட் வாங்கணும்னு கேட்டுட்டு இருக்க, அடிச்சனா. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிட்டு இருக்கேன் நானு, டிக்கெட் வாங்குறானவே 15,000க்கு. ப்ளீஸ். ஏய் நீர் உன்னை எப்படி விருப்பத்துறேன் பாரு. ஏய் மரியாதையா ஃபேனை போட்டுரு, வெயில்ல வேகுது, வேலை பார்க்க முடியல என்னால. ஃபேன் ஆஃப் ஆயிடுச்சா? டிக்கெட் வாங்கி தருவியா சொல்லு.